ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன் த லவ் ஆஃப் லைஃப். இதை எழுதினவங்க வில்லியம் ஹாஸ்லெட். இந்த பர்டிகுலர் ஷார்ட் எஸ்ஸே 1827 பப்ளிஷ் ஆயிருக்கு. இது ஹாஸ்லெட்டோட ஒரு எஸ்ஸே கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. த பிளெயின் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலெக்ஷனில் தான் இது பப்ளிஷ் ஆயிருக்கு. இவரோட மோஸ்ட் ஆஃப் த எஸ்ஸேஸ் வந்து நிறைய ஃபிலாசபர், திங்கர்ஸ் இவங்கள்ட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த், ஜெயின் ஜாக்வஸ், இமானுவேல் காண்ட் இந்த மாதிரியான நிறைய ஃபிலாசபர்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இவர் நிறைய எஸ்ஸேஸ் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல இவர் எதை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, லைஃப் மேலே எல்லாருக்குமே ஒரு லவ் இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே லைஃப் அப்படின்றது ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அதில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறோமா, சேடாக இருக்கிறோமா அப்படின்றத தாண்டி அது ஒரு கிஃப்ட் அப்படின்றத எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு நியூ டேஸை நம்ம பார்க்குறதுமே ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக தான் நம்ம நினைக்கிறதுனால இவ்வளோ ஒரு லவ் லைஃப் மேலே பீப்புளுக்கு இருக்குது. அந்த லவ் வந்து என்ன மாதிரியான ஒரு லவ்வாக இருக்குது, அது லைஃப்பை வந்து எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் மேலே இருக்கிற ஒரு லவ்வை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாருக்குமே லைஃப் மேலே ஒரு ஜென்ரலான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லையா? எல்லாருமே நம்ம லைஃப்பை வந்து ஒரு விதத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருப்போம். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான கொஷின் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த லைஃப் அப்படின்றது ஹாப்பினஸை பொறுத்ததா இல்லை என்ஜாய்மெண்ட்டை பொறுத்ததா? ஹாப்பினஸ்க்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து அது நம்ம க்ரியேட் பண்ணலாம், பட் மோஸ்ட்டாக அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்கிறது, அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளை வந்து சேர்றது தான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ஜாய்மெண்ட் அப்படின்றது அது நம்ம க்ரியேட் பண்ணுறது. நம்ம லைஃப்பை ஹாப்பியாக வாழணுமா இல்லை என்ஜாய் பண்ணி வாழணுமா? ஹாப்பினஸ் அப்படின்றது பீஸோடு சேர்ந்து வரும். பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பினஸ் இருக்கும். இதுவே நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருப்போம். வேரியஸ் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ஜாய்மெண்ட்டை தேடிட்டுருப்போம் இல்லையா? ஸோ இந்த லைஃப் அப்படின்றது வந்து ஹாப்பினஸை பொறுத்ததா இல்லை என்ஜாய்மெண்ட்டை பொறுத்ததா அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்கான ஒரு கொஷின் இருக்குது. இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல அவர் எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு எரர் ஒன்று இருக்குது. ஹியூமன் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு எரர் இருக்குது. அந்த எரரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கான எஸ்ஸே தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைஃப்பை பற்றின ஒரு காமனான ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு வரும்போது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப் அப்படின்றது வேல்யூபிளான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நிறையா டிசையர் இருக்கும். இந்த லைஃப்பை கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே ஆசைப்படுவோம். ஏன்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றது தெரியாது. ப்ரெசென்ட்டில் இப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னா இந்த ஹாப்பினஸ் அப்படியே கண்டினியூ ஆகலாமே, இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா இந்த லைஃப் கண்டினியூ ஆகணும். இந்த மாதிரி எல்லாருக்குமே நெக்ஸ்ட் டே பார்க்கணும் அப்படின்ற ஒரு டிசையர், லாங்கிங் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி காமனான ஒரு ஐடியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா லைஃப் அப்படின்றது ரொம்பவே வேல்யூபிளானது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, ஆல் ஸ்டேட்டஸ் பீப்புள், அவங்க ரொம்ப பாவர்ட்டியில் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ஹைஃபையான ஒரு லைஃப் லீட் பண்ணாலும் சரி, ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த லைஃப்பை லீட் பண்ணணுமா, இதுக்கப்புறம் இப்படி ஒரு லைஃப் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுக்கணும்னு சொல்லி எல்லாருமே நினைக்க மாட்டாங்க. எல்லா பாவர்ட்டியில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. இதில் வந்து மெஜாரிட்டியை தான் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா பாவர்ட்டியால் இறந்து போகிறவங்களும் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கொஷின் வரலாம். ஆனால் இவங்க பேசுகிறது வந்து எல்லாத்துலேயும் மெஜாரிட்டி பீப்புளை வச்சு பேசுகிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பாவர்ட்டியில் இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே நினைக்கல. இந்த லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நிறைய அன்பிரடிக்டபிளான திங்ஸ் எல்லாமே நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மேஜிக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த லைஃப்பை ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஹைஃபையான ஒரு லைஃப் லீட் பண்ணலாம். அவங்க லைஃப்பில் அவங்க ஆசைப்பட்ட இடங்கள் எல்லாத்துக்கும் போயிருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக அவங்க என்னெல்லாம் டிசையர்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் அவங்க லைஃப்பை கண்டினியூ பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே தவிர, நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைஃப் மேலே நம்மளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது இல்லையா? இந்த லைஃப் வேணும், நெக்ஸ்ட் டே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃபோட ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறோம். இந்த அட்டாச்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை வந்து புஷ் பண்ணுது. நம்மளோட பேஷனை நோக்கி நகர்றதுக்கும் நம்மளோட கோலை நோக்கி நம்மளை புஷ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு லைஃபுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம லைஃபோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும்போது அதுக்கான பர்பஸை தேடுவோம்.
இந்த லைஃப்பை நம்ம ரொம்ப வேல்யூபிளாக நினைக்கும் போது, அதோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும்போது, நம்ம வந்ததுக்கான பர்ப்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி தேடுவோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்போம். நம்ம லைஃப்பை வந்து இன்னும் வேல்யூபிள் ஆக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல பெட்டர் ஹியூமன் பீயிங்காக இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் தேடிட்டு இருக்கும்போது, நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ என்ஜாய்மெண்ட் தான் லைஃப் அப்படின்ற மென்டாலிட்டி நம்மளுக்குள்ள வராது. ஸோ பேஷனை நோக்கி ஓடிட்டு இருக்கவங்க என்னைக்கும் லைஃபோட ஒரு நல்ல அட்டாச்மெண்ட்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. லைஃப் அப்படின்றது ரொம்பவே நெசசரியான ஒரு ஆஸ்பெக்ட். எதுக்காக அப்படின்னா, லைஃப் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நிறைய ஆக்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். அனிமல்ஸ், பேட்ஸால் பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மளோட கோல் அப்படின்னு நம்ம ஒன்று செட் பண்ண முடியும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். நிறைய இமோஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து போகும். ஸோ லைஃப் அப்படின்றது ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி தான். அதுக்குள்ளே நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம செரிஷ் பண்ணணும், அது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இந்த லைஃப் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைஃப்பில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பாங்களா, அந்த லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, லைஃப்பில் ரொம்ப லீஸ்டான ஹாப்பினஸை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க கூட இந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது. நம்ம லைஃப் வந்து என்னைக்காவது ஒரு நாள் மாறும். நம்ம அன்பிரடிக்டபிளான இந்த லைஃப்பில் ப்ரெசென்ட் இப்படி இருந்தால் ஃப்யூச்சரும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. நம்மளுக்கு ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ரொம்ப லீஸ்டான என்ஜாய்மெண்ட் இருக்கிற பீப்புள் கூட அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் லைஃப் மேலே இருக்கிற அந்த ஒரு லவ். அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, அந்த லைஃப்பில் அவங்க ஹாப்பியாகவே இல்லை அப்படின்னாலுமே, என்னைக்காவது ஒரு நாள் மாறும்னு சொல்லிட்டு அந்த லைஃபோட ஒரு அட்டாச்மெண்ட்டோட ஒரு அஃபெக்ஷனோட இருக்கிறாங்க இல்லையா? இதுதான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு லவ் அப்படின்றது. ஓகேவா? இந்த மாதிரி பாவர்ட்டியில் இருக்கிற நிறைய பேருக்கு லைஃப் மேலே ஒரு லவ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சில பீப்புள் வந்து அவங்களோட ப்ரெசன்ட் ஹாப்பினஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. ஈவன் அவங்கக்கிட்ட ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் அதையும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஃப்யூச்சரில் அவங்களுக்கு கிடைக்க போகிற அந்த சர்ப்ரைசஸ்க்காகவும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்காகவும் இப்போ இருக்கிற அந்த ஹாப்பினஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஸ்கூல்லேருந்து லெஃப்ட் ஆகிட்டு ஒர்க் போகிறோம். அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, அங்கேருந்து அமௌண்ட் கிடைக்குது. அதை வச்சு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னாலும், அந்த ப்ரெசென்ட் மொமெண்ட் அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்குது. பட் இப்போ அவங்க படித்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு இன்னும் ஃபியூ இயர்ஸ் தான் இருக்குது இல்லையா? அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேறு ஒரு பெட்டரான ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஒர்க்கை விட நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் அவங்களால பார்க்க முடியும். எஜுகேஷன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அதை அவங்க ஃபீல் பண்ணி இப்போ இருக்கிற அந்த ஹாப்பினஸை விட்டு கொடுத்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பொசிஷனுக்காகவும் ஃப்யூச்சரில் கிடைக்க போகிற அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹாப்பினஸுக்காக இந்த சின்ன ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் அப்படின்றதே ஒரு எண்டை நோக்கி தான் அது போயிட்டுருக்குது. அந்த எண்டு வந்து எப்போ வரப்போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அது 5 வயசுலேயும் இருக்கலாம், இல்லை 60 வயசுலேயும் இருக்கலாம். ஏதோ ஒரு வயசில் ஆனால் எண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த எண்டை நோக்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிற இந்த லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் அண்ட் ஈவிலான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளோட கோல்ஸ் வந்து டிக்ளைன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம் அப்படின்னா, அந்த இடையில வர்ற சின்ன சின்ன ஹாப்பினஸ் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. எந்த விதமான பேட் ஹேபிட்ஸுக்கும் நம்ம வந்து அடிக்ட் ஆக மாட்டோம். ஏன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம். நம்ம வழி இது மட்டும்தான், இந்த கோலை அச்சீவ் பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்க எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது எந்த விதமான என்ஜாய்மெண்ட்டோ இல்லை வேறு எந்த ஈவிலான ஹேபிட்ஸோ என்னை வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பீப்புள் வந்து எப்போவுமே ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கிடைக்க போகிற அந்த ஹாப்பினஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்றைக்கும் எப்போவும் இருக்கிற ஒரு தாட், நம்மளுக்கு என்ன தான் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சாலும் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்போம். அந்த விஷயம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஒரு விஷயம் நடக்க நடக்க
இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பீப்புள் எப்போவுமே ஃப்யூச்சரில் நடக்க போகிற அந்த அன்பிரெடிக்டபிளான அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கிற அந்த சோலுக்கு டெத்தை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அந்த மொமெண்ட்டை நான் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி இறந்து போயிடுவேனோ, அந்த மொமெண்ட்டை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட டைம் வந்து முடிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோலுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் சில மக்கள் ரிமோட் ஏரியாஸில் இருக்கிற மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி டெத்தை பற்றி கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட ஜாப், அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஃபேமிலி ப்ரெஷர், நிறைய விஷயங்களை அவங்க யோசிச்சுட்டு பிஸியாகவே இருக்கிறதுனால இந்த லைஃப் இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குதே, நம்ம சீக்கிரம் இறந்து போயிடுவோமே, இந்த மாதிரியான தாட் எல்லாம் அவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இந்த டெத்தை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவையான அந்த ஒரு பீஸ் இருக்குது, அதோட அவங்க சந்தோஷமாக லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ டெத் வந்தாலும் அது ஓகே தான் அக்செப்ட், அதை பெருசாக கன்சிடர் பண்ணாத மைண்ட் செட்டில் தான் இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க ரொம்ப ஏஜ் ஆகி இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாமே அனுபவிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் அவங்க இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் அந்த சோல் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்குதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? பட் எல்லாரும் ஃபீல் பண்ணுறது அவங்க இந்த லைஃப்பில் என்னெல்லாம் பார்க்கணும்னு நினச்சாங்களோ எல்லாமே பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிப்போம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர அந்த சோல் வந்து உண்மையாக அந்த டெத்தை அக்செப்ட் பண்ணிக்கிச்சா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு யாருக்கெல்லாம் அவங்க லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப் மேலே ஒரு ஹேட்ரட் இருக்கும் இல்லையா? நம்ம லைஃப் வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, நம்ம யூஸ்ஃபுல்லாக எதுவுமே பண்ணலை, நம்மளால் சொசைட்டிக்கோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ எந்த யூஸும் இல்லைன்னு நினச்சிட்டு லைஃப் மேலே ஒரு ஹேட்ரடோடு இருக்கிறவங்க இன்றைக்கும் டெத் மேலேயும் ஒரு ஹேட்ரடோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹேட்ரட் வந்து ஒருவேளை அவங்களுக்கு ஏன் இந்த லைஃப் இருக்குது, அவங்க பேசாமல் இறந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஹேட்ரடாகவும் இருக்கலாம். இல்லைன்னா அந்த டெத் ஒருவேளை இவங்க லைஃப் யூஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு முன்னாடி இவங்களை ரீச் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு ஹேட்ரடாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிற பீப்புள் எல்லாரும் லைஃப் அண்ட் டெத் ரெண்டு மேலேயும் ஒரு ஹேட்ரட் ஃபீலிங்கோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லவ் ஆஃப் லைஃப், லைஃப் மேலே நம்ம வச்சிருக்கிற ஒரு லவ் அப்படின்றது வந்து இந்த பேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட் இது ரெண்டையும் சேர்த்தா என்ன அளவு கிடைக்குமோ அதே அளவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த லைஃப்பை நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஹாப்பினஸ், என்ஜாய்மெண்ட் இது எல்லாமே நம்மளை சுற்றி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பேஷனை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிடும் இல்லையா? ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும். எப்போ அப்படின்னா நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம லைஃப்பையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்மளுக்கு ஹாப்பினஸாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேஷன், இமேஜினேஷன், செல்ஃப் வில், கான்ஷியஸ்னஸ் இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து லைஃப் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது, அது எல்லாமே நமக்குள்ளே பைண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் நம்மளுக்கு கொடுக்குறது தான். இது எல்லாமே ஒரு பர்சன் லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கும் போது அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஃபீலிங் அண்ட் இமோஷன்ஸ் எல்லாமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கெயின் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அகெயின் அதே கொஷின் கேட்குறாங்க, லைஃப் அப்படின்றது ஒரு ப்ளஷரான ஒரு விஷயமா இல்லை பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லைஃப்பில் வந்து ரெண்டுமே இருக்கும் இல்லையா? ப்ளஷரும் இருக்கும், பெயினும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்றுன்னு சொல்லி டிவைட் பண்ணணுன்னா உங்களோட லைஃப் வந்து ப்ளஷர்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் லைஃபே ஒரு பெயின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஒரு கொஷின் வந்து லைஃபோட நமக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட்டோட இர்ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா லைஃபோட நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் நம்மளுக்கு பிடிக்குது, அதில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிளென்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு லைஃபோட ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருக்கும்போது அது ப்ளஷரா இல்லை பெயினா அப்படின்னு கேட்குறது வந்து அது கண்டிப்பாக அதோட கனெக்ட் ஆகாது. ஏன்னா அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் போய் ஒரு டிவிஷனை நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒன்று நீங்கள் லைஃபோட ஒரு அட்டாச்மெண்ட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடாது. அந்த லைஃப் எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் பவரில் இருக்கிறாங்களோ, நிறைய பீப்புள் வந்து நிறைய பொசிஷன், ஹை பொசிஷனில் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பவரில் இருக்கிற அந்த பீப்புள் எல்லாருமே அவங்களோட டிசையர்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸால் மிஸ்லீட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கப்புறமா நம்ம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு ப்ரைடு வந்து வந்துடும் இல்லையா? அந்த ப்ரைடு வந்து கண்டிப்பாக நம்மளை மிஸ்லீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லைஃப்பை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம், அதை லவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா
கண்டிப்பா நம்ம வந்து ப்ராப்பரா திங்க் பண்ண ஆரம்பிப்போம். நம்மள பத்தியும், நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ மிஸ்லீட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க நடக்காது. எப்போ மிஸ்லீட் ஆகுது அப்படின்னா, நம்மளோட டிசையர்ஸ்க்கும், நம்மளோட ஒப்பீனியனுக்கும் நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும்போது தான் இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்லீட் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 விஷயத்த கம்பேர் பண்றாங்க. ஒண்ணு வந்து ஒரு டிசையரோட குவாலிட்டி, இல்ல ஒரு பேஷனோட குவாலிட்டியையும், அதே மாதிரி அந்த பேஷன் உங்களுக்கு குடுக்குற ப்ளஷரும், சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு டான்ஸர் ஆகணும், இல்ல ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த பேஷனுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா? அந்த பேஷன நம்ம அச்சீவ் பண்றதுக்கு நெறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்கும். டே அண்ட் நைட் நெறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து தான் அதோட குவாலிட்டி, அதோட இன்புட்டா இருக்கும். அந்த குவாலிட்டியோட நம்மளால அந்த மொமெண்ட்ட நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா, அது வேர்ல்டு லெவல் இல்ல ஒரு பெரிய சேனல்ல நம்ம பாடுறோம் அப்படின்றத தாண்டி, ஒரு சின்ன சேனல்ல ஒரு சின்ன குரூப்போட சேர்ந்து நம்ம ஒரு சாங் பாடுனாலும், அது ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும் இல்லையா? ஆனா, அந்த ஹாப்பினஸ் வந்து அந்த ஒரு ப்ளஷர், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கோட, இந்த குவாலிட்டியோட ஈடாகாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நெறைய வருஷம் உழைக்கிறோம். அவ்ளோ இன்புட் போட்டு, அவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணோம். அது எல்லாம் ஒண்ணா இருக்கும்போது, ஒரு கொஞ்ச நேரம் நம்ம இதில பாடணும் அப்படின்றதுல கிடைக்கிற அந்த ப்ளஷர் வந்து இதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நெறைய ஹைட்ஸ ரீச் பண்ணி, எல்லாருக்கும் தெரியிற மாதிரி ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் வேணா, இந்த ஒரு குவாலிட்டியோட இது மேட்ச் ஆகுமே தவிர, ஒரு சின்ன ப்ளஷர நம்ம அனுபவிச்சதுக்கு அப்புறமா, நம்மளோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பீப்பிள் வந்து எதுலயுமே வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாத்துலயும் தொட்டதுல எல்லாமே அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸா தான் வந்திருக்கும். இந்த மாதிரி நெறைய கன்டினியூயஸ் ஃபெயிலியர்ஸ ஃபேஸ் பண்ணவங்க கூட லைஃப்ல என்னைக்குமே அத கிவ் அப் பண்ண மாட்டாங்க. இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். கன்டினியூயஸா எனக்கு ஃபெயிலியர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த லைஃப் வேண்டாம் அப்படின்னும், இந்த பேஷன், இந்த ப்ரொஃபஷன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கும். லைஃப் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு புடிச்ச மாதிரி மாறும் அப்படின்ற ஒரு ஹோப் அவங்களுக்கு இருக்கிறதுனால, அந்த லைஃப கன்டின்யூ பண்ணணும்னு சொல்லி நெனப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பீப்பிளோட டிசையர். நம்ம எல்லாருக்கும் ஒரு டிசையர் இருக்கும். அந்த டிசையர் வந்துட்டு, நம்ம கரண்ட் என்ஜாய்மெண்ட்ட பேஸ் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு ஹாப்பினஸ்ல இருக்கிறோம். இப்போ ஒரு என்ஜாய்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா, இத வச்சு தான் என்னோட ஃபியூச்சர நான் டிசைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்மளால நெனைக்க முடியாது. இப்போ நம்ம ஹாப்பியா இருக்கிறோம்னா, ஃபியூச்சர்ல நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து பாவர்ட்டில இருக்கிறோம்னா, ஃபியூச்சர்ல ஒரு ரிச்சான ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆகுறதுக்கு, இல்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் ரோல் ப்ளே பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர் அப்படின்றது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு ஹோப் இருக்கணும். லைஃப் என்னைக்காவது மாறும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல கண்டிப்பா நம்மளோட கோல அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது வந்து நெறைய பேரோட ஹோப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இவர் வந்து ஜெரிமி ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லப்படுறவரோட கோட்ஸ வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. எப்படி நெறைய பீப்பிள் அவங்களோட பிரசன்ட் ஹாப்பினஸ சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபியூச்சர் ப்ராமிசஸ்க்காக. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு பெர்சனா நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யார்ட்டயாவது நம்ம சொல்லியிருப்போம். அந்த ப்ராமிஸ வந்து அச்சீவ் பண்றதுக்காக நம்ம நெறைய ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருப்போம். ஸோ ஒரு நாள் அந்த ப்ராமிஸ் வந்து ரியாலிட்டியா மாறும். அந்த டேக்காக இப்போ பிரசன்ட்ல இருக்கிற நெறைய விஷயங்கள வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீப்பிள்க்கு வந்து ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். டெத்த பார்க்கும்போது, இவ்ளோ சீக்கிரம் நம்ம அத ஃபேஸ் பண்ண போறோமா? எதுக்காக டெத்த நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். இந்த ஹெசிடேஷன் அவங்களுக்கு எதுக்காக வருது அப்படின்னா, பிரசன்ட்ல அவங்களுக்கு இருக்கிற ஹாப்பினஸ வந்து அவங்க மிஸ் பண்ணிறக்கூடாது அப்படின்றதுக்காக கிடையாது. ஃபியூச்சர்ல வரப்போற அன்எக்ஸ்பெக்டடான அந்த ஹாப்பினஸ என்ஜாய் பண்ண முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்குள்ள அந்த பயம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரசன்ட்ல இப்போ நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னா, அது அந்த மொமெண்ட் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு டிசையர் இருக்கும். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அத பார்க்க முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம டெத்த நெனச்சு பயப்படுவோமே தவிர, பிரசன்ட்ல இருக்கிற ஹாப்பினஸ நெனச்சு யாரும் வொரி பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வேல்யூ ஆஃப் லைஃப். நம்ம லைஃபோட வேல்யூ வந்துட்டு டியூரேஷன். நம்ம எவ்வளோ நாள் வாழ்றோம் அப்படின்றத வச்சு டிட்டர்மைன் பண்ணப்படல. அத வச்சு அது தீர்மானிக்கப்படல.
எத வச்சு அத முடிவு பண்றாங்க அப்டின்னா, குவாலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் இட்ஸ் ஆஃபர்ஸ். லைஃப்ல நம்மளுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அந்த கோல அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக நெறைய ஹார்ட் ஒர்க் போடுவோம். லைஃப் நம்மளுக்கு என்னலாம் ஆஃபர் பண்ணுதோ, அது எல்லாத்தையும் சேர்ந்து தான் அதோட வேல்யூ இருக்கே தவிர, நம்ம எவ்ளோ நாள் வாழ்றோம் அப்டின்றது கிடையாது. 80 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு பெர்சன் எதுவுமே அவரோட லைஃப்ல செய்யல, அவர் யாருக்கும் ஹெல்ப் பண்ணல, சொசைட்டிக்கும் அவர் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணல அப்டின்னா, அவர் 80 வருஷம் வாழ்ந்ததுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவரோட லைஃப் வந்து வேல்யூபிளா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க். ஆனா, ஒரு 15 இயர்ஸ் வாழ்ந்த ஒரு யங் பாய் ஆர் கேர்ளா இருந்தாலும், அவங்களோட அந்த 15 இயர்ஸ்ல அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டிக்கு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நெறைய சோல்ஸ வந்து கெயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு லைஃபா கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எந்த வயசு வரைக்கும் வாழ்றோம் அப்படின்றது கிடையாது. எந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம லைஃப்ப ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றது தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லவ் ஆஃப் லைஃப் இந்த லவ் ஆஃப் லைஃப் அப்படின்ற இந்த ஒரு டேர்ம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஐடியா. இதில் வந்து மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாப்பினஸ் அண்ட் மிசரி இது ரெண்டுக்கும் உள்ள அந்த ஒரு கால்குலேஷனில், அது ரெண்டுக்கும் உள்ள அந்த காம்படிஷனில் வந்துட்டு நம்மளால் இந்த ஒரு லைஃப்பை ரெடியூஸ் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் அப்படின்றது இந்த ஹாப்பினஸோ இந்த மிசரியோ இந்த சேட்னஸ் இதெல்லாம் மட்டும்தான் இருக்கிறது. இதை வச்சு தான் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. லைஃப்பில் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத, நம்மளால கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அன்கவுண்டபிளான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இவ்ளோ இருக்கிறதுனால தான் அந்த லைஃபோட நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கணும், ஒரு லவ்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லைஃப்பை வந்து நம்ம என்ன மாதிரி பார்க்கணும், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அந்த லைஃப் நம்மளை வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போகும், எல்லாரோட மென்டாலிட்டி லைஃப்பை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இந்த எஸ்ஸேல மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.